السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை ஊடாக புனிதமான மக்கமா நகரிலே இன்று மஸ்ஜிதுன் நமிரா என்று சொல்லுகின்ற வரலாற்று முக்கியத்துவம் உடைய இன்றைய அரஃபாவுடைய ஹுத்துபாவினை அங்கிருந்து நேரடியாக நாம் அதனை மொழிபெயர்த்து தருகின்ற ஒரு நிகழ்ச்சியிலே இப்போது நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் மிக பிரதான வணக்கமாகிய அதனுடைய இறுதி வணக்கமாகிய ஹஜ்ஜி என்று சொல்லுகிற புனித கடமையினை மக்கமா நகரிலே ஹாஜிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே, அதுவும் குறிப்பாக அரஃபாவுடைய தினம் என்று சொல்லப்படுகிற இந்த தினத்திலே ஹாஜிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு நடைபெறுகின்ற அந்த ஹுத்துபாவுடைய தமிழாக்கத்தினை நாம் இந்த இடத்திலே உங்களுக்காக தர இருக்கிறோம். இப்போது என்னோடு ஷேக் ஃபாரூக் ஜமாலுத்தீன் கஃபூரி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அங்கு நடைபெறுகின்ற அந்த ஹுத்துபாவுடைய மொழிபெயர்ப்பினை தருவதற்காக நாம் இந்த இடத்திலே தயாராக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக், இன்று மக்கமா நகரத்திலே அரஃபாவிலே மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற ஒரு உன்னதமான வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த ஒரு நாள். இன்று இன்னும் ஒரு சில நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிது நமிரா என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலே இருந்து அங்கு ஹுத்துபா நிகழ்த்தப்பட இருக்கிறது. அந்த ஹுத்துபாவினை இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற அந்த மக்களுக்காக நாம் இன்று மொழிபெயர்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் அங்கு ஹுத்துபா ஆரம்பிக்கின்ற வரைக்கும் இஸ்லாத்திலே உள்ள இந்த ஹஜ்ஜி சம்பந்தமாகவும் அதோடு சேர்ந்த இந்த வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்களை நாம் கலந்துரையாடுவது மிக பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றிலும் அல்லாஹுவைத்தான் வணங்குகின்ற நோக்கமாக வைத்தால், ஆனால் அல்லாஹு தஆலா எல்லா வணக்கங்களிலேயும் மனித சமூகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜும் மிக பிரதானமான ஒன்று. அதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவனுடைய தீனை இந்த சமூகத்துக்கு வழங்கி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் தூதர் மூலமாக நமக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கடமைப்படுத்தி இருக்கிறார். வெறுமனே கடமை என்ற அடிப்படையில் மாத்திரமன்று எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனையும் மிக தெளிவாகவே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய கடமையை பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் அவரவர் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை அல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அவனுக்கு மறுமையில் அது மிக முக்கியமான நன்மைகளையும் தரஜாக்களையும் வழங்கக்கூடிய ஒன்றாகவும் ஆக்கியிருப்பதோடு சமூக ரீதியான சில விடயங்களையும் அல்லாஹு தஆலா அதில் இணைத்துத்தான் என்ன செய்திருக்கிறான், சொல்லியிருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் உள்ள அது இபாதத்துக்களாக இருந்தாலும் சரி, மனுஷன் வாழுகின்ற காலங்களாக இருந்தாலும் சரி, இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லுகிறோம். அதுதான் அங்கே குர்ஆனை ஓதுற ஆரம்பத்திலேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், இரக்கமுள்ளவன் என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த காலங்களை மனிதன் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா சில காலங்களை குறிப்பிட்டு அந்த காலங்களை ஏனைய காலங்களை விடவும் ஒரு வித்தியாசமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கி வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்கிற போது, மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலையும் தவறு செய்தாலும் ஆனால் இறைவன் மன்னிப்பவன், அதற்கான பல வழிகளை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, வைத்தும் இருக்கிறது.
அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சில காலத்தை சிறப்பித்து எந்த காலத்திலும் இல்லாத சில சிறப்புகளை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், அந்த காலத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட காலங்களாக இஸ்லாமிய வரலாற்றில் என்ன செய்கிறோம், நாம் சில காலங்களை அல்லாஹு தாலா சிறப்பித்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் அல்லாஹு தாலா 28வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிற போது, இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹு தாலா 12 மாதங்களை என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா படைத்து அந்த மாதத்தில் அல்லாஹு தாலா சில மாதங்களை எல்லாம் சிறப்பித்து வைத்திருப்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த மாதத்திலே உள்ள சிறப்புகள் என்ன, இந்த மாதம் அந்த மாதத்தில் உள்ளதா? அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த 12 மாதங்களின் 4 மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய அந்த 4 மாதங்களில் துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாதங்கள் சிறப்பான காலங்களாக அல்லாஹுவினால் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதற்கான பல நோக்கங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், மனிதன் பலவீனமானவன், எந்த நேரத்திலும் பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடிய, பாவங்களையே செய்ய வேண்டும், தவறு என்று தெரியும் என்றாலும் அந்த தவறை தவறாக உணர்ந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பாங்கு வருவது குறைவு. என்ற ஷைத்தானை பொறுத்தளவில் எங்களுடைய இரத்தங்களிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ நாங்கள் தவறு செய்கிற இந்த தவறுகளை வைத்து அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிப்பதாக இருந்தால் முழுமையாக ஒரு மனிதனால் அவனுடைய இபாதுர் ரஹ்மான் என்ற வட்டத்திற்குள் வர முடியாமல் போயிடும். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், இவ்வாறான சிறப்பான காலங்களை கொடுத்து அதில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளாக வழங்குறான். அதில் இந்த துல்ஹஜ்ஜுடைய காலங்களும் மிக முக்கியமான ஒரு காலம். அல்லாஹு தஆலா அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் அப்படின்னு அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரை ஆரம்பிக்கிற போதே வல் ஃபஜ்ர் காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹு தஆலா சத்தியம் இடுறார். அல்லாஹு தஆலா தான், அல்லாஹ்வுல தான் நம்ம எல்லாருமே சத்தியம் செய்யணும். ஆனால் அல்லாஹ் ஒரு காலத்தில் சத்தியம் செய்கிறான் என்றால் அது உண்மையிலேயே அது மிகவும் சிறப்பானதாக தான் இருக்கும். ஏண்டா உலகத்தில் உள்ள நம்ம சத்தியம் செய்கிற நேரம் அல்லாஹ்வுல தான் சத்தியம் செய்யணும், வேற எதுலையும் சத்தியம் செய்யலாம். ஆனால் அல்லாஹ் ஒன்றுல சத்தியம் செய்கிறான் என்றால் அது உண்மையிலேயே அது உயர்விலும் மிக உயர்வாகத்தான் இருக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தில் சத்தியம் செய்கிற நேரம் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, இன்னும் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்கிறார். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது, இந்த அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறையில இருந்து 10வது பிறை வரைக்கும் உள்ள அந்த 10 நாட்கள் தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் குர்ஆனிலே அதனுடைய சிறப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுது அமல்களிலேயே மிகச்சிறப்பான அமல்களாக, மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடியதாக, அமல்களில் அதிகமான சிறப்பை கொண்ட காலங்களாக இவைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை சொல்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், இதைவிட தியாகம் செய்யக்கூடிய, இன்று நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் இஸ்லாத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய தியாகங்கள் தான் இதற்கு காரணம். அந்த வகையில் அல்லாஹுடைய பாதையில் போராடுவது என்ற ஒரு காரணத்தை அவங்க, ஏன்னா முழுமையாக ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையே கொடுக்குற அளவுக்கு ஒரு தியாகம் வேண்டாம், அதுதான் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு தியாக நிகழ்வை ரசூலுல்லாஹ்விடத்தில் ஞாபகப்படுத்தி கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே இந்த அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக சென்று தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய உடைமைகளோடும் திரும்பி வருகிறானோ அவனை விட என்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு மனிதன் திரும்பி வரவில்லை என்றால் அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகம் அதுதான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட செல்கிறான், சென்றவன் திரும்பி வரவில்லை என்றால் அவனை விட சிறந்தவன் யாரும் இருக்க முடியாது, உள்ளத்தை பொறுத்தது. அவ்வளவு சிறப்பான நாட்களாக இஸ்லாம் என்ன செய்கிறது, நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு சிறியதொரு விளம்பரத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், நிகழ்ச்சிகளை நாம் தொடரலாம். சிறியதொரு விளம்பரத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நிகழ்ச்சிகளை என்ன செய்யலாம், தொடரலாம்.
ஆம், அந்த விளம்பர அந்த விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து இன்று புனித மக்கமா நகரத்திலே ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் ஒன்று சென்றிருக்கின்ற இந்த தருணத்திலே அங்கு மஸ்ஜிது நமிரா என்று சொல்லுகின்ற அந்த புனிதமான பள்ளிவாயலில் நடைபெறுகிற அந்த ஹொத்துபாவுடைய அந்த தமிழாக்கத்தினை தருவதற்காக இன்று நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அந்த தமிழாக்கத்தை தருவதற்காக நம்மளோடு ஷேக் ஃபாரூக் ஜமாலுத்தீன் கஃபூரி அவர்களும் நம்மளோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கிடையிலே இஸ்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்ற சில காலங்கள் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போல தான் ரசூல்லா சொல்கிறாங்க ஷேக், அதாவது இந்த அரஃபாவுடைய இந்த காலம், அரஃபாவுடைய இந்த காலம் என்பது மிக புனிதமான ஒரு காலம். ரைட், இன்ஷா அல்லாஹ் இப்போது அங்கு ஹொத்துபா ஆரம்பமாகிறது. அந்த ஹொத்துபாவுடைய மொழிபெயர்ப்பினை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், தொடர்ந்து இதனுடைய விஷயங்களை நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போது ஹொத்துபாவுடைய அந்த தமிழாக்கத்தை என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்கக்கூடியதாக இருக்கும். وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله عليه أفضل الصلاة والسلام وعلى آله وأصحابه وأتباعه البررة الأعلام. أما بعد، فأوصيكم أيها الناس، أوصيكم حجاج بيت الله ونفسي بتقوى الله، فاتقوا الله رحمكم الله. اتقوا الله بفعل أوامره وترك مناهيه، فإن الله يحب المتقين وجعل العاقبة للتقوى. التقوى عباد الله سبب خيري الدنيا والآخرة. للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. وخاطب سبحانه حجج بيته آمرا لهم بالتقوى وتزودوا فإن خير الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தக்வாவை கொண்டு நான் வசியத்து செய்கிறேன். தக்வா என்பது மனிதனுக்கு பல பிரயோசனங்களையும் பல்வகையான மறுமையின் வெற்றிகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த தக்வா என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளாகவும் இருக்கிறது. எவனொருவன் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமையில் பல்வகையான பலன்கள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே அந்த பொருத்தத்தை தரக்கூடியதாக இந்த தக்வா இருக்கிறது. தக்வா என்றால் அல்லாஹு தஆலா தக்வா செய்யக்கூடிய பயபக்தியாளர்களுக்கு எவ்வாறான பலன்களை வழங்குகிறான் என்பதனை அல் குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த வகையில் தக்வா என்பது فإن لم تكن تراه فإنه يراك
للذين أحسنوا في هذه الدنيا حسنة ولدار الآخرة خير ولنعم دار المتقين. وثاني مراتب அல்லாஹு தஆலா தக்வா செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வாறான வாய்ப்புகளை வழங்குகிறான் என்று சொல்லுகிற பொழுது திருமறையிலே அல்லாஹு தஆலா எவர்கள் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ தக்வா செய்கிறார்களோ அவர்களுக்கு வானங்களுடைய பூமியுடைய பரக்கத்துகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்பதனை அல்லாஹு தஆலா தெளிவாக திருமறையில் சொல்லுகிறான். எனவே அல்லாஹு தஆலாவுடைய அந்த அச்சத்தை எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனை நான் உங்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று தக்வா என்பது அல்லாஹு தஆலா இல்லாத நேரத்தில் அல்லாஹுவை நாம் காண்பது கிடையாது. ஆனால் நாங்கள் அல்லாஹுவை காண்பதை போன்று அவனை நாங்கள் தக்வா செய்து கொள்ள வேண்டும். தக்வா என்பது நாங்கள் வெறுமனே எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் அன்று. நாங்கள் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவனை பயந்து பாவங்களிலிருந்து தூரமாகி வாழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது, ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பதனை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. ومن الإيمان நாம் இந்த உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பத்திலே எங்களை வழிகெடுப்பதற்கு என்று அல்லாஹ்வினால் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரிதான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் மனிதனுக்கு எதிரியாக இருக்கின்றான். இவன் எங்களை அவனுடைய வழியிலே விழச் செய்வதற்கு பல்வகையான முயற்சிகளை செய்கிறான். அல்லாஹு தஆலா அந்த ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்காக அவனுடைய வஸ்வாஸ் தன்மைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்கான பல வழிமுறைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த வகையில் அவனுடைய வழியிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான சிறிய ஒரு காலத்தை தந்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் முடிவரலாம். அது அல்லாஹ்வினால் கணக்கிடப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது இல அஜலிம் முசம்மா, அது வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதனை சொல்லுகிறான். எனவே அந்த வாழ்க்கையில் நாம் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் மிகச்சிறந்தவர்களாக வாழ்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. الإيمان بالله عباد الله يتضمن الإيمان به ربا خالقا مدبرا متصفا بالصفات العلى. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் சிறப்பான மனிதர்களாக வாழ்வோமாக இருந்தால் சுவர்க்கத்தில் எங்களுக்கு பல அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கம் என்பது கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, உள்ளங்களால் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பானவைகளாக இருக்கின்றன. அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நல்ல முறையில் வாழுகிற பொழுது அந்த சுவர்க்கத்தை எங்களால் அடைய முடியும். பல சிறப்புகளை கொண்ட இடமாக, மேன்மையான ஒரு இடமாக அந்த சுவர்க்கம் இருக்கிறது. لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون بل عباد مكرمون لا يسبقونه بالقول وهم بأمره يعملون يسبحون بحمد ربهم ويستغفرون للذين آمنوا يسبحون بحمد ربهم ويستغفرون لمن في الأرض. والإيمان بما أنزل الله ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையிலே நாம் அனைவரும் மிக உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் அல்லாஹுவை கொண்டு, மலக்குகளை கொண்டு, ஏனைய ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை கொண்டு நம்ப வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இந்த ஈமானோடு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா மலக்குகள் என்று சொல்லக்கூடியவர்களை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதனை சொல்லுகிற பொழுது குர்ஆனிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களாக, ருக்குஉ செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலா எவைகளை அவர்களுக்கு ஏவினானோ அந்த விடயங்களை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக,
அல்லாஹுடைய கட்டளைக்கு எந்த ஒரு வகையிலும் மாற்றம் செய்யாதவர்களாக மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து தஹரீமிலே இது சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஏவப்படுகின்ற அந்த விடயங்களை மாத்திரமே அவர்கள் செய்வார்கள், அவர்கள் அல்லாஹுக்கு எந்த ஒன்றை கொண்டும் மாறு செய்ய மாட்டார்கள் என்பதனை தெளிவாக சூரத்து தஹரீமிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே மலக்குகளை விசுவாசிக்கிற பொழுது இவ்வாறு விசுவாசிக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். يوم القيامة يوم الجزاء والحساب وما فيه من الجنة لأولياء الله وما فيه من العذاب والنار لأعداء الله وللدار الآخرة خير للذين يتقون أفلا تعقلون. والإيمان بأن الله قدر جميع الوقائع والحوادث ما كان அதேபோன்று அல்லாஹு தஆலா ஈமானுடைய விடயங்களை பல வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹுவை விசுவாசிப்பது, மலக்குகளை விசுவாசிப்பது போன்ற விடயங்களோடு அல்லாஹு தஆலா ஏனைய விடயங்களையும் நமக்கு சொல்கிறான். எவர்கள் இந்த ஈமானோடு வாழ்கிறார்களோ மறுமை என்பது நமக்கு நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை எங்களை விட்டு நாம் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து சென்று விடுவோம். இந்த உலகம் அழியக்கூடியது, ஆனால் மறுமை என்பது நிரந்தரமாக இருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி, அல்லாஹுவை நீங்கள் விசுவாசியுங்கள், அல்லாஹுக்கு எந்த ஒன்றை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். أو الصالحين أو الأولياء قل الله أعبد مخلصا له ديني يا أيها الناس اعبدوا ربكم خلقكم والذين من قبلكم لعلكم تتقون فلا تدعوا مع الله إلها آخر فتكونوا المعذبين. قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا அல்லாஹுவை நாம் வணங்குகிற நேரம் வெறுமனே நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையில் நாம் வாழ்வது போன்று வாழாமல் அல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மையோடு நாம் வாழ வேண்டும். எந்த வணக்க வழிபாடுகள் இஹ்லாஸாக இருக்கிறதோ, மன தூய்மையோடு இருக்கிறதோ, அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. அதுவல்லாமல் நாம் முகஸ்துதியாக இணை வைத்த நிலையில் எதையாவது செய்வோமாக இருந்தால் அவைகள் நிச்சயமாக எங்களிட வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே இணை வைப்பு என்பதனை பல வசனங்களில் தெளிவுபடுத்துகின்றான். சில மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், அவர்கள் பல கடவுள் வணக்கங்களை செய்கிறார்கள், அவர்கள் இணை வைப்போடு வாழ்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது போல, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவை வணங்குவது போல அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களை வணங்குகிறார்கள். இவைகளெல்லாம் மறுமை நாளிலே அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, நாங்கள் மொழிந்திருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக முக்கியமான உயர்தரமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த கலிமாவின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை என்பது அல்லாஹுவை மாத்திரமே நாங்கள் இந்த உலகத்திலே வணக்கத்துக்கு தகுதியானவனாக ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதனை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. وفي تقرير الرسالة المحمدية ولزوم سنة النبي صلى الله عليه وسلم رفع لما قد يكون من نزاع بين الأمة وتوحيد لمصدر التلقي فيها وسلامة من البدع وبذا تجتمع النفوس وتتآلف القلوب. معاشر الأحبة والركن الثاني من أركان الإسلام إقام الصلاة. அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் நாம் எங்களால் முடிந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். சுன்னா என்பது வெறுமனே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே அவைகள் புறக்கணிக்கப்படக்கூடியவைகளாக பார்ப்பது போன்றன்று. அந்த சுன்னாவை நாங்கள் செய்கின்ற பொழுது மறுமையிலே அதிகமான நன்மைகளை அடையக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுடைய தரஜாக்களை அது உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது, மறுமையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுன்னாவுக்கு எதிரான ஒன்றுதான் அல் பித்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் பின்னால் ஏற்படுத்தப்பட்ட வணக்க வழிபாடுகளில் உருவாக்கப்பட்ட நூதனங்களாகும். இந்த நூதனங்களை நாங்கள் செய்யக்கூடாது. இவைகளை விட்டு தவிர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த சுன்னாக்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். وفيها تطهير للنفوس من البخل والشح والأنانية وتدريب النفس على البذل والعطاء وتفقد حاجات المحتاجين وتقوية الصلات الاجتماعية وربط أفراد المجتمع بعضهم ببعض بما يجلب المحبة ويزرع الألفة ويحقق التكافل الاجتماعي. وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. அதேபோன்று எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹு தஆலா எந்தெந்த கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அவைகள் மூலமாக எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றும் நாங்கள் சமூக உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும். சமூகத்தோடு நல்ல முறையான உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக, நலவுகள் செய்யக்கூடியவர்களாக நாம் சமூகத்தோடு உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகை, ஜகாத் போன்ற இன்னொரு கடமைகளையும் நாம் சரியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவைகளை புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களில் நானும் நீங்களும் ஆகிவிடக்கூடாது. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. حجج بيت الله قد وفقكم الله لحجه وأداء مناسكه. والحج يتضمن التذكير باليوم الآخر وتعظيم الرب وأوامره في النفوس مع قبولها والتسليم والرضا. وفي الحج الانتظام مع الجماعة وفيه إطعام الطعام وتنظيم الوقت وتوظيفه فيما ينفع. وأتم الحج والعمرة لله. இந்த ஹஜ் கடமை என்பது பல்வகையான நல்ல காரியங்களை, நல்ல விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஹஜ் என்பது வெறுமனே கிரிகைகள் மாத்திரமல்ல. இந்த ஹஜ்ஜின் ஊடாக நாம் நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஹஜ்ஜுடைய நிகழ்வு என்பது மறுமையை ஞாபகமூட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த அரஃபாவுடைய மைதானத்தை எடுத்துக்கொண்டால் நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருப்பது என்பது மஹ்ஷருடைய ஒரு நிலைமையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தத்கிராவாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து நோக்கினால் இது ஒரு ஒழுங்குமுறை என்ற அடிப்படையில் இருக்கிறது. எனவே நாம் இந்த ஒழுங்குமுறைகளை கூட ஹஜ்ஜிலிருந்து பாடமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, இன்னொரு நன்மையான காரியங்களை நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளிலிருந்து பாடங்களாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். وهذا الالتزام جزء من تحقيق مقاصد الشريعة وهو واجب ديني وأخلاقي وسلوك حضاري يعبر عن روح التعاون والانضباط وسهولة أداء المناسك دون عناء ومشقة. حجاج بيت الله وقف رسول الله صلى الله عليه وسلم بعرفة. இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் சமூக ரீதியான காரியங்களை நமக்கு தூண்டிக்கொண்டிருக்கின்றன. சமூகத்தோடு நாம் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும், கலாச்சார ரீதியான விடயங்களை எல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஹஜ்ஜுடைய காரியங்கள் என்பது வெறுமனே இபாதத் என்ற அடிப்படையில் நாம் அதனை ஒதுக்கிவிடாமல் இதனால் ஏற்படக்கூடிய படிப்பினைகள், இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினூடாக தரக்கூடிய பாடங்களாகும். ثم عاد إلى منى يبيت بها ويرمي الجمرات في أيام التشريق 3. يرمي في كل يوم 21 حصاة بدءا من الصغرى ثم الوسطى ويدعو بعدهما ثم يرمي جمرة العقبة. وأجاز التعجل في يومين. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم
أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا ஹஜ்ஜுடைய وما له في கிரிகைகளை الآخرة நாம் من எடுத்துக்கொண்டால் خلاق ومنهم 8வது நாள் எங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் ஆரம்பமாகின்றன. முஸ்தலிஃபாவிலே நாம் தங்குகிறோம். அதற்கு பின்னால் நாங்கள் நேரடியாக அரஃபாவுடைய மைதானத்துக்கு வருகிறோம். அரஃபாவில் உள்ள அந்த காரியங்கள் இபாதத்துக்களை நாம் முழுமையாக நிறைவேற்றுகிறோம். எங்களுடைய அதாவது லுஹருடைய நேரத்திலிருந்து மக்ரிபு வரைக்கும் உள்ள நேரம் வரைக்கும் அரஃபாவுடைய அந்த இபாதத்துக்களிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். அதற்கு பின்னால் மினாவிலே நாம் தங்க வேண்டியிருக்கிறது. அந்த மினாவிலே நாங்கள் 3 நாட்கள் கல்லெறியக்கூடிய அதாவது ஜம்ரத்துல் அகபா அஸ் சுகரா, ஜம்ரத்துல் அகபா அல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா அல் குபரா என்ற 3 இடங்களிலும் 7 கற்களை நாங்கள் எறிய வேண்டியிருக்கிறது. இவைகளை இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளாக நாம் நிறைவேற்ற தேவை இருக்கிறது. وابشروا واملوا اللهم اغفر ذنوبنا اللهم اغفر ذنوبنا اللهم اغفر ذنوبنا ويسر امورنا واشرح صدورنا ونور قلوبنا واختم بالصالحات اعمالنا واجالنا اللهم اغفر ذنوبنا ويسر امورنا واشرح صدورنا ونور قلوبنا واختم بالصالحات اعمالنا واجالنا واصلح ذرياتنا وادخلنا الجنه واعذنا من النار اللهم تقبل حجنا اللهم تقبل حجنا وطاعاتنا وصالح அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக, எங்களுடைய காரியங்களை அங்கீகரிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. ரப்பே எங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நீ அங்கீகரித்து எங்களுக்கு அருள் செய்வாயாக. எங்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள் செய்வாயாக. ரப்பே எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்தருள்வாயாக. எம் அனைவரையும் சுவர்க்கத்தில் நுழைவித்து நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் செய்வாயாக. எங்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரித்தவனாகவும் எங்களை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடியவனாகவும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவனாகவும் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. ரப்பே எங்களுடைய அனைத்து குற்றங்குறைகளையும் யா அல்லாஹ் மன்னித்தருள் செய்வாயாக. اللهم انصرهم على عدوك وعدوهم بقوتك وعزتك يا قوي يا عزيز اللهم وفق ولاة أمور المسلمين اللهم وفق யா அல்லாஹ் எங்களுடைய எதிரிகளை நீ அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மீது எதிரிகள் அவர்களுடைய சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பே அவர்களுடைய சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கி விடுவாயாக. அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. محمد ابن عبد سلمان اللهم اجزهما خير الجزاء على ما قدم ويقدمانه للإسلام والمسلمين ربنا آتنا في الدنيا حسنة யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்த சவுதியுடைய மன்னர் சல்மான் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ அருள் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي
حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله استووا الله أكبر الله أكبر அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான மக்காவிலே, அதாவது இன்று அரஃபாவுடைய தினம், அந்த மஸ்ஜிதுன் நமிரா என்று சொல்லுகிற அந்த மஸ்ஜிதிலே இருந்து ஷேக் சாலிஹ் அல் ஹுமைதி உம்முல் குரா என்று சொல்லுகிற அந்த பல்கலைக்கழகத்தின் முதலாவது ஒரு பிஹெச்டி துக்தூர் அவர்கள் ஆற்றிய அந்த உரையுடைய தமிழாக்கத்தை கேட்டோம். இரத்தன சுருக்கமாக உலக முஸ்லிம்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தேவையான சில விஷயங்களை அழகான முறையில் தொகுத்து வழங்கியிருந்த அந்த செய்தியை என்ன செய்தோம், நாம் கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே நாம் ஹஜ்ஜுடைய கிரிகையை பொறுத்தமட்டில் இப்போது அரஃபாவுடைய மைதானத்திலே நடைபெற்ற அத்துணை நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இந்த நேரத்திலே இந்த ஹஜ்ஜி என்பது அரஃபாவில் தங்குவது தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல் இந்த ஹஜ்ஜுடைய பின்புலத்தை பொறுத்த மட்டும் இந்த ஹஜ்ஜி வருவதற்கும் அல்லது இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளையும் நாம் எடுத்து பார்த்தால் பொதுவாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். ஒன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ், அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பார்த்தால் மாஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் எல்லா இடங்களிலேயும் ஞாபகப்படுத்தப்படுவதெல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நீங்கள் கௌபாவுக்குள்ளே போகிற போதும் முதலாவது கௌபாவுக்குள்ளே போய்த்தம் என்றால் அந்த கௌபாவை கட்டினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கௌபாவை அப்படியே நீங்கள் ஹஜருல் அஸ்வத்தில் இருந்து அப்படியே தவாஃப் நம்ம செஞ்சுட்டு வார நேரம் ஒரு அறவட்ட கட்டிடம் ஒன்று இருக்குது. அதுக்கு பெயர் ஹிஜ்ரி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொட்டில் அப்படின்னு பேர். அப்படியே நாங்கள் வார நேரம் ஒரு தங்க இதால் அடித்த மாதிரி ஒரு கால்பாதம் இருக்குது, மக்காமு இப்ராஹிம். அதே போல் அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் போகிற நேரம் அடுத்தது சஃபா, அடுத்தது மர்வா. சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான் முன்மாதிரியாகவும் சொல்லி அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு முன்னுதாரணமாக செய்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் இந்த உலுஹியாவுடைய சில கடமைகளையும் என்ன செய்கிறது இஸ்லாம் நமக்கு வைத்திருக்கிறது. வசதி படைத்தவர்கள் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க. அது இல்லாதவங்க இந்த உலுஹியா கொடுக்குற விஷயத்தில் நம்மளோட சமூகத்தில் மாஷா அல்லாண்டு இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க.
இது சம்பந்தமாக, இதனுடைய நன்மைகள் சம்பந்தமாக இஸ்லாம் எப்படியான விஷயங்களை சொல்கிறது, அதே போல் இதால் உள்ள ஃபாயிதாக்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோமென்றால், பொதுவாக எல்லா இபாதத்துக்களும் அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத். ஆனால் அதில் எல்லாமே மனிதனுக்கு தான் நலவு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒரு கிரிகையை விட்டுட்டோம் என்றால் அதில் நாங்கள் என்ன செய்யணும்னா ஹதி கொடுக்கணும். ஹதி கொடுக்குற யாருக்கு? அல்லாஹ்வுக்காண்டி தான் கொடுக்குறோம். அதில் ஃபாயிதா யாருக்கு? மக்களுக்கு. அதே போல் உலுஹியா கொடுக்குறோம் ஹஜ்ஜுடைய காலங்களில், அதில் ஃபாயிதா, அதனுடைய பிரயோஜனம் யாருக்கு? மக்களுக்கு. ஒரு மனுஷன் நோன்பு பிடிக்கிறார், மனைவியோட நோம்போட இல்லறத்தில் ஈடுபட்டுட்டார், அதில் என்ன செய்யணும்? அவர் 60 நோன்பு பிடிக்கணும், அல்லது 60 ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். இப்படி இஸ்லாம் வைத்திருக்கிற அல்லாஹ்க்கு செய்கின்ற கடமைகளில் ஏதாவது ஒரு கடமையை நம்ம விட்டுட்டோம் என்றால் அந்த கடமையை கூட நிவர்த்தி செய்வதற்கு நீ அடியானுக்கு இன்னத்தை குடு என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலத்தில் செய்யப்படுகிற இந்த உலுஹியா, இதனுடைய பின்புலம் என்ன, இதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அப்போ அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இவ்வாறான ஒரு தியாகத்தை செய்திருக்கவே முடியாது, செய்யவும் முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு வரலாறு தான் அது. ஏண்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனில் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு வருகிற நேரம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. போகும் பொழுதும் மனித சஞ்சாலமே இல்லாத ஒரு இடத்துல அல்லாஹுடைய கட்டளை நீங்கள் விட்டுட்டு போகணும் என்று விட்டுட்டு போகிறாங்க. குழந்தையாக இருக்கிறார் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திரும்பி பார்த்து திரும்பி வந்து சந்திக்க வேண்டும் என்று வந்த கட்டத்தில் வருகிற பொழுது அடுத்த கட்டம் ஒரு அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தை கொடுக்குறான். என்னடா, உன்னுடைய புள்ளையை நீ அறுக்கணும். ஷேக், நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் வயிதுபுத்தாலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தமஹும், பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு நாம் இப்ராஹிமை சோதித்தோம், அத்துணை சோதனைகளையும் அவர் என்ன செய்தார்? சாதனையாக ஆக்கினார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, ஒரு இடத்துல கேட்குறாங்க, கைஃப துஹீல் மௌத்தா, நீ மௌத்தாயின் ஆக்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்குறான், அவலம் தூமின், இன்னும் நீங்கள் இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈமான் கொள்ளலையான்னு கேட்குறான். இந்த வரலாறோட இந்த உலுஹியாவை நம்ம இப்படி பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே இன்னும் நீங்கள் ஈமான் கொள்ளலையா என்று கேட்டுட்டு அல்லாஹ் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் 4 பறவையை நீங்கள் வளர்க்கணும், அறுக்கிற இல்லை, நீங்கள் வளர்க்கணும். பின்னால் அல்லாஹ் ஒரு பாடத்தை கொடுக்க போகிறான். நீங்கள் 4 பறவைக்கு உணவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இடம் கொடுத்து 4 வெவ்வேறு பறவைகள், 4 பறவைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வளங்க. வளர்த்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் பெருசாயினத்துக்கு பிறகு 4 மலையடி வாரத்தில் போய் 4 பறவையும் அறுத்து ஒன்றோடு ஒன்று கலந்து அல்லாஹ்வுடைய சக்தி என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா நிரூபிக்கிறான். 4 மலையிலையும் வைங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்கண்டா, அந்தந்த பறவையை நீங்கள் கூப்பிடுங்க. அப்போ அந்தந்த பறவை எப்படி உயிரோடு வருகுது அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறு குர்ஆன் சொல்லுது. இதில் இருந்து நாம் புரிஞ்சு கொள்கிற ஒரு வரலாறு என்னென்றால், எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு பயிற்சியை கொடுக்குறான். என்ன பயிற்சிண்டா, நீங்கள் வளர்க்குற பறவை, இப்போ சிலாக்கள் வீட்டில் வளர்க்குற ஆட்டை சாப்பிட மாட்டாங்க, கோழியை அறுக்க மாட்டாங்க, ஏன்னா அது மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அல்லாஹ் தஆலா இவருக்கு எப்படி சோதனையை கொடுக்குறான் என்றால், இப்போ நீங்கள் வளர்த்த, நீங்கள் தண்ணி கொடுத்த, நீங்கள் உணவு கொடுத்த, நீங்கள் பாதுகாத்த இந்த பறவையெல்லாம் அறுக்கணும். நீங்கள் அறுத்துட்டு பேரை சொல்லி கூப்பிடுங்க. என்ன அர்த்தம் என்றால், பின்னால் நீங்கள் பெத்த மகனை நீங்கள் பிரிய வேண்டி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் வளர்த்த மகனை உங்களுடைய கையால் அறுக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் வளர்த்த மகனை உங்களோட கையால் அறுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யப்படுது, வரப்போகிறது என்ற செய்தியை என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்கிறான், இந்த வரலாறோடு சேர்த்து நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நீங்கள் சொன்னதை போல, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் விதிவிலக்கு இல்லாத ஒரு தியாகம், அதுக்கு அவர் தான் நிகர். அதனால தான் அவர் பிள்ளையை கொண்டு விட்டுட்டு திரும்ப வார நேரம் அடுத்து இன்னும் கூட புரிஞ்சு கொள்ளணும் ஷேக், இந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையோட மிச்ச காலம் இருக்கல, கிடைச்ச கொஞ்ச காலத்திலேயே அல்லாஹ்வுக்காண்டி விட்டுட்டு போயிட்டார். இதில் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் இந்த காலத்தில் கிடைக்கிற ஒரு மிக பிரதானமான ஒரு பாடம், உம்மாவும் வாப்பாவும் இருந்து ஒரு பிள்ளையை ஒழுங்காக வளர்த்து கொள்ள கஷ்டப்படுறோம். ஆனால் உம்மா தட்ட தனிய மகனோட கட்டாந்தரை மண்ணில்
யாரும் இல்லாத, உணவு தண்ணி இல்லாத ஒரு இடத்துல உம்மா ஒரு பிள்ளைய வளர்க்குறா. போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வாராரு, வந்து சொன்னது இன்னி ஆரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. மகனே, உங்களை அறுக்க கனவு கண்டேன், உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ உம்மா எப்படி வளர்த்துருக்குறாங்கண்டா, உங்களோட வாப்பா ஒரு நபி, என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும், என்ன சொன்னாலும் உசுரை கேட்டாலும் கொடுத்துருங்க. அதனால தான் சொன்னாரு, யா அபத்தி இஃப் அல் மாத்து உமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரின், என்னை நீங்கள் பொறுமையாளர்களோடு கண்டுகொள்வீர்கள். இந்த வரலாற்று பின்னணியில தான் இந்த உலுஹியாவுடைய கடமை என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது என்று என்ன செய்கிறோம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பாடம், இந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒரு பாடம். அதிலும் ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்று சொன்னால் ஷேக் அவங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஒரு கட்டத்தில் அந்த ததுஹியா அந்த தியாக உணர்வோடு அந்த சம்பவத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும் மகனோடு அவர்களுக்கு வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மிக நீண்ட காலங்களுக்கு பிறகு, தன்னுடைய மகன் திருமணம் செய்த காலத்துக்கு பிறகு கூட அந்த மகனுடைய நிலைமை எப்படி என்பதனை தந்தை என்ன செய்கிறாரு, அவர் பார்க்கறதுக்கு வராரு. வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகனுடைய மனைவி தான் வீட்டில் இருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். அப்போ மருமகள் இருக்கிறாங்க. மருமகளிடத்தில் மகன் எங்கே என்று கேட்கிற பொழுது வெளியில் போயிருக்கிறார் என்ற சம்பவத்தை சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது, அல்லாஹுடைய நிஅமத்து விஷயத்தில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி அல்லாஹ்வை இவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதனை கூட ஒரு சோதனையா, ஏற்கனவே சோதனையில் வளர்ந்தவர் தானே இவர், இவங்களையும் ஒரு சோதனைக்கு உட்படுத்துறாரு. அப்போ அந்த மருமகள்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, அவங்க இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி போகுதுன்றதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மருமகளுக்கு கொடுக்கிற பதில், நான் வந்தது தந்தை தான் என்பதனை புரிகிற அளவுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டு போகிறாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் இஸ்மாயில்ஸ்லாம் வீட்டில் இல்லை. அதுதான் வேதனை. என்னண்டா, போனவர் விட்டுட்டு போன வாப்பா அறுக்க வந்து கேட்குறாரு. நம்மளோட பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நீங்கள் விட்டுட்டு போனீங்க இப்போ உசுரையாக கேட்குறீங்கன்ட்டு பிரச்சனை ஆகிடும். ஆனால் சுபஹானல்லாஹ், விட்டுட்டு போன வாப்பா, அறுக்க கேட்ட வாப்பா திரும்ப போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வாப்பாவை காணவே இல்லை மகன். நீங்கள் சொன்ன மாதிரி ஷேக், அதுக்கு பிறகு வாராங்க, வந்து மகனை சந்திக்க தான் வாராங்க. ஆனால் மனைவி தான் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எங்கே உங்களோட மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் இஸ்மாயிலுடைய வாப்பான்னு சொல்லலை, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லலை, கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு சாப்பாடு தேடி போயிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, தண்ணியை தவிர ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு தண்ணியை தவிர ஒன்றுமே இல்லைன்னு வறுமையை சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தா இப்படி என்ன செஞ்சார், சலாம் சொன்னு சொல்லுங்கன்னு போகிறார். போகிற நேரம் ஒரு செய்தியை சொல்கிறார், யுகையிர் அத்தபத்த பாபிஹி, நீங்கள் வீட்டு வாசப்படியை உங்களோட மாப்பிள்ளை வந்தார்னா மாற்றும்படி சொல்லுங்கன்ற வரலாறு அதெல்லாம் பார்க்கும். இப்படி ஒரு 3 கட்டத்தில் நடக்குது இந்த செய்தியில் ஷேக்கு. இதில் மிக பிரதானமாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்றால், வாப்பா வந்து கேட்குற நேரம் மகன் வாரார், திரும்ப வீட்டை வந்து கேட்குறாரு, யாரை வந்த மாதிரி அடையாளத்தை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவ சொல்கிறா, ஒரு ஆள் வந்தார் தான், ஒரு வயசு போன தோற்றத்தில் ஒரு கிழவர் மாதிரி ஒரு ஆள் வந்தார் அப்படின்னு. சுபஹானல்லாஹ், இதுதான் சாலிஹான மனைவிக்கும் அந்த நல்ல பண்பாடுக்கும் அப்பாற்பட்டதற்கும் வித்தியாசம். இதுதான். அந்த நேரத்தில் அவரை வாப்பாவை இந்த மனைவி எப்படி சித்தரிக்கிறான்னா, ஒரு வயசு போன ஒரு தோற்றமுடைய ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹுடைய தூதர் மியராஜுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன், அவர் தொழுது கொண்டிருந்தார், அவருடைய தோற்றம் என்னுடைய தோற்றமாக இருந்துச்சுன்னா. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்துக்கு ஒப்பானவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 3365வது செய்தி இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவ்வளவு அழகான மனிதரை பார்த்து இந்த மனைவி சொல்கிறாங்க இப்படின்னு சொல்கிறாங்க. பின்னால் அவர் ஒரு கல்யாணம் முடிச்சார் என்று சொல்கிற என்ன செய்கிறோம், வரலாறை பார்க்கிறோம். அதுலேயும் கூட கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்தது கடைசி சந்தர்ப்பத்தில் தான். ஆரம்பத்தில் பார்க்கலையே, அறுக்க போனவர், அதுக்கு பிறகு வாராரு மகனை காணலை, அதுக்கு பிறகு வாராரு மகனை காணலை, அதுக்கு பிறகு வாராரு இப்போ இருக்கிற கௌபாவுக்கு பக்கத்தில் இருந்து ஈட்டியே என்ன செய்கிறார், தீட்டி கொண்டிருக்கிறார். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து கௌபாவை கட்டுறாங்க. கட்டினத்துக்கு பிறகு என்ன செய்கிறார், 2 பேரும் கௌபாவை கட்டி முடிஞ்சது பிறகு ஒரு துவா செய்கிறாங்க. அந்த துவா வந்துட்டு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் என்று சொல்கிறான். இதிலிருந்து ஒரு செய்தியை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி நிறைய உலுஹியா கொடுக்குற ஆக்கள், இந்த தியாகத்துக்காக கொடுக்குற ஆக்கள், இந்த சந்தர்ப்பத்தில் பெரிய காபத்துல்லாவை அல்லாஹுக்காக கட்டி போட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க, தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த ஒரு
பணிவிடையை நீ ஏற்றுக்கொள் அப்படின்ட்டு துவா கேட்குறாங்க. நம்ம மாடு கொடுக்குறோம், ஆடு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் நமக்கு மிக முக்கியமாக இஹ்லாஸ் இருக்கணும். நான் பெரிய மாடு கொடுத்தேன், நீங்கள் சின்ன மாடு கொடுத்தீங்க, நாங்கள் 5 லட்சத்துக்கு கொடுத்தோம், நாங்கள் 10 லட்சத்துக்கு கொடுத்தோம் என்று சொல்கிற பெருமை கதை பேசி இபாதத்தை அழித்து கொள்ளுகிற ஒரு காலம் அல்ல. காபாவை கட்டினதுக்கு பிறகே அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ் கிட்ட துவா கேட்குற நேரம் இந்த இபாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்குறத என்ன செய்கிறோம், நாங்கள் ஹதீதுகளில் குர்ஆன் வசனங்கள் என்ன செய்கிறோம் பார்க்க கிடைக்கிறது. இதோட ஷேக் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும் என்னென்றால் ஷேக், உதுஹியாவுடைய கடமை என்பது எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் அடிப்படையில் என்பதை நாம் இதுவரைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஞாபகார்த்தத்தின் அடிப்படை உலுஹியாவுடைய கடமைகள் நமக்கு தரப்பட்டிருந்தாலும் இந்த உலுஹியாவுடைய காரியங்களை நம்முடைய சமூகத்தில் நடைமுறைப்படுத்துகிற விதங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வாழக்கூடிய நாடு என்பது நம் சிறுபான்மை இனமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த இலங்கை நாட்டில் எமக்கு வாழ கிடைத்தது என்பது. ஏன்னா எல்லா வகையான சலுகைகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த உலுஹியாவுடைய கடமைகளை செய்கிற பொழுது சில நடைமுறைகளோடு சார்ந்த சில விடயங்களிலும் இந்த கடமைகளை செய்வதற்கான சில உசிதமான நிகழ்வுகள் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த இடங்களில் நாங்கள் உலுஹியா செய்கிற பொழுது எப்படியான முறையில் நடந்து கொள்ளலாம்ங்கிறதையும் நம் சமூகத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உலுஹியாவுடைய காலம் என்பது நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தையும் முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளையும் மற்ற சமூகத்துக்கு பழக்க வழக்கம் ஊடாக கொண்டு வருகிற ஒரு காலம்தான் இந்த காலம். மாடு ஆடுகள் அறுக்கிற நேரம் மிக கச்சிதமாக கவனமாக கண்ணியமாக நெசணும் அறுக்கணும் என்று பேசுகிற ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அவ்வளவு நீங்கள் அறுக்கிற நேரத்தில் கூட அந்த மிருகங்கள் வதப்படுத்தப்படாத அளவுக்கு அறுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மார்க்கம். இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ எதிர்நோக்கி இருக்கிற காலம் என்பது இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் எதிர்கொள்ளுகிற அவங்க ஒரு புனிதமான ஒரு நாளாக கருகிற ஒரு பொஷன் என்ன செய்கிறது முன்னோக்கி வருகிறது. ஹஜ்ஜுடைய காலங்கள் யாராக இருந்தாலும் இந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு சலுகைகளை நமக்கு தந்திருக்கிறான். எனவே நாங்கள் மாடுகளை அறுத்து ஆடுகளை அறுத்து ரத்தங்களை ஓட்டி ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபோட்டோக்களை எடுத்து ரத்தங்களை காட்டி அங்கே போட்டு இங்கே போட்டு கயிறுகளை அறுக்கிற தோள்களை தலைகளை முள்ளுகளை இப்படியான ஒரு 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 இந்த நல்ல விஷயங்களை கிடைவிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் நம்ம ஈடுபட்டு கொள்ளாமல் மற்ற மதங்களையும் கவனத்தில் கொண்டு மற்றவங்களோட மனசும் பாதிக்கப்படாமல் நாட்டு சட்டம் நமக்கு தந்திருக்கிற சலுகைக்குள்ள கட்டாயம் அறுக்கக்கூடாத நாட்கள் அப்படி என்றால் நம்ம அறுக்கக்கூடாது. அதுக்கு முந்தி அல்லது அதுக்கு பிந்தி என்ன செய்யணும், அறுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் முஸ்லீம்கள் தானே, எங்களுக்கு ஏழும் முஸ்லீம் ஊர் தானே என்றெல்லாம் நல்ல சுமூகமாக வாழுகிற இந்த காலத்தில் ஃபித்னாவுடைய வாசல்களை நம்ம திறந்து கொள்ளாமல் கட்டாயம் இந்த நாட்டுடைய சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு பேணி என்ன செய்யணும், நாங்கள் இந்த உலுஹியாவை கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு கூட தேசிய சுற்றாடல் தினம் என்ற ஒரு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த அரசாங்கத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நாங்கள் மிக கவனத்தில் கொண்டு நாட்டுடையவும் நாட்டு அரசாங்கத்துடையவும் வேலை திட்டங்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்களாக அதில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று ஷேக் அவங்களே இந்த ஒரு விஷயத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் என்னென்றால் உலுஹியா கொடுக்குறவங்க இபாதத் விஷயத்தில் பொடுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய சூழலை பார்க்குறோம். உலுஹியா கொடுக்குறோம் என்ற அந்த அடிப்படையில் தொழுகைகள் வணக்க வழிபாடுகளில் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் போன்ற விடயங்கள்லையும் நாங்கள் எங்களோட சமூகத்தை ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது பொருத்தமானதாக இருக்கும். கண்டிப்பாக இதுகளை கவனத்தில் கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் ஏனைய மத மனிதர்களுடைய மனங்களும் புண்படுத்தப்படாத அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இதுவரை நேரமும் புனித மக்கமா நகரத்திலே இருந்து அரஃபாவுடைய அந்த நிகழ்ச்சியில் நாம் இப்போது அங்கு நடைபெற்ற அந்த ஹொத்துபாவுடைய அந்த தமிழாக்கத்தினை நாம் தந்திருந்தோம். நம்மளோடு சேர்ந்து சகோதரர் அஷேக் ஜமாலுத்தீன் கஃபூரி அவர்கள் நம்மளோடு கலந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஷேக், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோடு சேர்த்து நானும் இந்த நிகழ்ச்சியிலே இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்புடன் நியாஸ் சித்திக் சராஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.